எக்ஸாம்பிள் 1.5ல் ரெண்டையும் கம்பேர் பண்ண சொல்கிறாங்க, எது பெருசு எது சின்னதுன்னு. இப்போது டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா தான் நம்ம மேலே இருக்கிறத கம்பேர் பண்ணுவோம் ஈஸியாக, இல்லையா? டினாமினேட்டர் ரெண்டும் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம அதை சேமாக மாற்ற முயற்சி பண்ணோம். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 3/4 எடுத்துக்கிட்டு இங்கே பாருங்கள், 3 4s are 12. இதை நான் ஏன் 12ஆக மாற்றணும் புரியுதுங்களா? இது 6ஆக இருக்கிறதுனால இது 4 இருக்குது. இன்ட்டு 2 போட்டால் 8, இன்ட்டு 2 போட்டால் 12 ஆகிடும், இல்லையா? அப்போது இதுக்கு ஏற்ற மாதிரி நான் இதை மாற்றிக்கிறேன். இது 12ஆக இருக்கிறதுனால இதையும் 12ஆக மாற்ற முடியும், இல்லையா? அப்போது 3 4s are 12. இது 6 2s are 12. ஓகேங்களா? இப்போ நான் இதை எப்படி மாற்ற போகிறேன், 3 4s are 12. இங்கே கீழே ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம்னா மேலேயே அதை ஆப்ரேட் பண்ணிக்கணும், இல்லையா? அப்போ 3 9/12 இது மாதிரி போச்சு, இல்லையா? அடுத்து இதே எடுக்கிறேன், 5/6. இது டினாமினேட்டர் 12ஆக மாத்திரம் எதால் டிவைட் பண்ண முடியும், மல்டிப்ளை பண்ணலாம், 12 பண்ணலாம், இல்லையா? கீழே ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது மேலேயும் அதே ஆப்ரேஷன் பண்ணணும். இன்ட்டு 10/12. இப்போ 2 நம்பர் கிடச்சிச்சு, இல்லையா? 9/12 10/12. டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா மேலே இருக்கிற நம்பரை செக் பண்ணி காட்டித்தான் எது பெருசு பாருங்கள், இது பெருசு, இல்லையா? அப்போ இதுதான் நம்ம வேலையே என்னது, டினாமினேட்டரை ஈக்குவலாக மாற்றிக்கிட்டாலே முடிஞ்சிச்சு, இல்லையா? மேலே இருக்கிற நம்பரை கம்பேர் பண்ணி நம்ம ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த நம்பரை கம்பேர் பண்ணோம் 1.6ல் எக்ஸாம்பிளில். இப்போ ரெண்டுமே மைனஸ் தான் இருக்குது, இல்லையா? இது எப்படி அதெல்லாம் -9/4 அண்டு -2/3ன்னு எழுதலாம், இல்லையா? இப்போது என்ன பண்ணலாம், ரெண்டு மைனஸ் தான் இருக்குது. அப்போது டினாமினேட்டர் நம்ம என்ன பண்ணோம், ஒன்றா மாற்றணும், இல்லையா? என்ன மாற்றலாம், 12ஆக மாற்றிடலாம் ஈஸியாக, இல்லையா? 4 3s are 12, 3 4s are 12. அப்போ இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம், இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம். -9/4 எடுத்துகிட்டு இன்ட்டு 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். கீழே என்ன ஆப்ரேஷன் பண்ணுறோமோ அந்த ஆப்ரேஷன் மேலேயும் பண்ணிக்கணும். அப்போது -27/12. அடுத்த நம்பரு -2/3 இன்ட்டு இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 12ஆக மாறும், இல்லையா? அப்போது 4 மேலேயும் அதே 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். -8/12 ஆச்சுங்களா? இப்போ பாருங்கள், -27/12 -8/12. பாருங்கள், டினாமினேட்டர் ரெண்டும் சேம் ஆகிடுச்சு, பிரச்சனை இல்லை. இப்போது -27 பெருசா -8 பெருசான்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு லைன் எடுத்துக்கிட்டோன்னா 0 1 2 3 4ன்னு போயின்னு இருக்கோம், இல்லையா? இது -1 -2 -3ன்னு போகும். இதை 3 விட 2 பெருசான்னு கேட்டால் ஆமாம், இல்லையா? நம்பர்ஸ்லாம் இது இப்படி தான் போகுது, இல்லையா? நம்பர்ஸ்லாம் நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் நோக்கி தான் போகுது, நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் நோக்கி தான் போகுது. -3 விட -2 பெருசு, -2 விட -1 பெருசு, -1 விட 0 பெருசு. அப்போது இது பெரிய நம்பராக இருக்கிறதுனால இதை விட இதுதான் பெருசாக இருக்கும், சரிங்களா? அப்போ எது பெரிய நம்பர்னால் இதுதான். தேங்க்யூ.